அனைவருக்கும் வணக்கம். மெரினாவில் எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதி இருக்குது இல்லையா, அவருடைய சமாதியில் போயிட்டு இப்படி காது வச்சு கேட்டு பார்த்தா டிக்கு டிக்குன்னு ஒரு வாட்ச் ஓடுற சவுண்ட் கேட்குது அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறலாம் தெரியாது. அது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாசத்தின் வெளிப்பாடு காரணமாக அப்படி வச்சு கேட்டால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கேட்குற மாதிரியே ஃபீல் ஆகும் இல்லையா, அவரை ரொம்ப நேசிச்சவங்களுக்கு, அவரை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதே மெரினாவில் இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்குள்ள அந்த சமாதி கிட்ட போயிட்டு நேத்திருந்து இப்படி காது வச்சு கேட்டா தேம்பி தேம்பி அழுகுற மாதிரியே ஒரு சத்தம் கேட்குதான். ஆமா, ஒரு இல்லூஷன், ஒரு அலுசினேஷன், அது என்னன்னு தெரியல. தேம்பி தேம்பி அழுகுற மாதிரியே ஒரு சவுண்டு கேட்குதான். திடீர்னு பார்த்தா அந்த பயதாண்டா பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான்ட்டு அந்த வடிவே ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி புலம்புற மாதிரி சவுண்ட்லாம் கேட்குதான். யார் அந்த ஏரியால இருந்து சவுண்ட் விடுறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு நிலைமைங்க, அப்படி ஒரு சம்பவம். அப்படி என்னடா சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னா, இதுதான் நான் சொன்னல, அந்த பையதாண்டா பெரிய வேலை பார்த்து விட்டான்டா, அந்த அண்டா பையதாண்டா பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. அதாவது இப்போ சென்னையில் இந்த கேடிசிசி நம்ம சொல்லுவோம் இல்லையா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, இந்த ஏரியாலெலாம் வழக்கமாக திமுக அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. 2021 தேர்தலில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் இழந்தாங்க. 36-37 சீட்டில் ஒன்னே ஒன்று தான் தோத்தாங்க, மீதி 36 ஜெயிச்சாங்க. ஸ்வீப்பு. அங்க ஆரம்பிச்சது தான் மற்ற பெல்ட்ல அவங்க வாங்கின அடியெல்லாம், மற்ற பெல்ட்ல அவங்க வாங்கின பெல்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அவங்களை அதிகாரத்துக்கு கொண்டு வந்துச்சு. இப்போ அந்த கேடிசிசி வந்து இன் டேஞ்சர். எலெக்ஷன் அன்னைக்கும் சரி, எலெக்ஷனுக்கு பின்னாடியும் சரி, அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, அந்த ஜோன்லயே ஃபியூஸ் பிடுங்குற மாதிரி இருக்குது. வாஷ் அவுட்லாம் ஆகல, பழைய மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் வராது. 50% ஸ்ட்ரைக் ரேட்டோ 55% ஸ்ட்ரைக் ரேட்டோ வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த பெல்ட்லேயே அவங்க 15-16 சீட்டை லூஸ் பண்ணாங்க அப்படின்னா மற்ற பெல்ட்ல அவங்களை காப்பாற்ற முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கிறதாக சில தகவல். அதுக்கு முக்கியமான காரணம் விஜயா தான் இருக்க போகிறார். உடைச்சிட்டாரு, உள்ள பூந்து வேரோட புடுங்கி, ஆலமரம்னு சொல்றாங்க 75 வருஷம், அதை வேரோட புடுங்கி கரகரன்னு தலைமையில சுத்தி வீசிட்டாரு அப்படின்ற மாதிரியான பேச்சு அடிபட்டு இருக்குது இல்லையா. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு இப்படி எடுத்துக்கலாமே, எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் 200 சொல்லிட்டு இருந்தாங்களா ஜெயிக்க போற சீட்டு. அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா டோன் இறங்கி 175 அப்படின்னு வந்தாங்களா. அப்புறம் அப்படியே போலிங் அன்னைக்கெல்லாம் மெஜாரிட்டி வந்துடும் 140 அப்படிங்கிற மாதிரி வந்தாங்களா. போலிங்க்கு அப்புறம் அப்படியே 140 130 பட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரி வந்தாங்களா. என்ன மேட்டர் அப்படின்னா, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் மாதிரி முதல்ல அது இங்கு அழிக்கிறது, அப்புறம் நல்ல அழிக்கிறது, மீன்கள் அழிக்கிறது, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி குறைச்சிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு 3 நாள் முடிஞ்சிருக்கா, போலிங் முடிஞ்சு 3-4 நாள் ஆயிருக்கா, மண்ணை தூத்தி சாபம் விட்டு எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் இப்படி பண்ணிட்டீங்களாடா, சென்னையில் உங்களுக்கெல்லாம் ஐடி கம்பெனி வச்சு கொடுத்து நீங்களாம் இன்னைக்கு சோறு தின்றதுக்கே காரணம். எப்படி ஐடி ஊழியர்கள், இன்னைக்கு ஐடியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே, நீங்களாம் சோறு நீ தட்டில் போட்டு இப்படி திங்கிறல்ல, நீ சோறு திங்கிறதுக்கு காரணம் கலைஞர்ரா, நீ சோறு திங்கிறதுக்கு காரணம் கருணாநிதி. நீங்க போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டு வந்துட்டீங்களா, நன்றி கெட்டவர்களின் நான்சென்ஸ் அப்படிங்கிற டோன்ல பாத்தீங்கன்னா அண்டா உட்காந்து ஆத்து இருக்குது. ஏப்பா நாங்க தான் ஜெயிக்க போறோம் ஊரெல்லாம் சொல்லுங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் புலம்பணும், நீங்க ஏன் சாபம் விடணும், நீங்க ஏன் மண்ணை வாரி தூத்தணும், நீங்க ஏன் போற வரவங்களாம் பிடிச்சி கடிச்சு வைக்கணும், இன்னும் கவுண்டிங்கே நடக்கலையே, இன்னும் பொட்டியை திறந்தே பார்க்கலையே. அதுக்குள்ள அப்ப உங்களுக்கே ஒரு மாதிரி அந்த சென்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, என்னமோ நடந்துருச்சுடா நமக்கு அப்படின்னு சொல்லி. கரெக்டா? அதனால சாபம். நான் சிம்பிளா சில கேள்விகள்லாம் இந்த இடத்துல கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். திமுக இந்த ஒட்டுமொத்த கும்பலுக்கும் எப்பயுமே இந்த ஆட்டிடியூட் வச்சிருக்கிறீங்கல்ல, நாங்கத்தான் சோறு போட்டோம், நாங்கத்தான் கோமணம் கட்டி விட்டோம், நாங்க தான் ஜட்டி போட சொல்லி கொடுத்தோம், அதுக்கு முன்னாடி நீங்களாம் வந்து காட்டுவாசிகளா இருந்தீங்க, ஒருத்தர் வந்து மனுஷனை பார்த்தாலே கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்தீங்க. கருணாநிதி அவர்கள் தான் வந்து எப்பா அப்படிலாம் இல்லப்பா, மனுஷ ரத்தத்தை மனுஷன் குடிக்க கூடாதுப்பா, அதெல்லாம் தப்புப்பா, இங்க பாரு கோழி இருக்குது, ஆடு இருக்குது, உங்களுக்கு எதனா சாப்பிடணும்னா அதை அறுத்து சாப்பிடுங்க, வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி அவர் தான் வந்து இங்க நாகரிகத்தை புகுத்தினாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. திருக்குறளை எழுதியது யார் அப்படின்னு கேட்டா கூட உடன்பிறப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்டாப்பா இருப்பாங்க, டீசெண்டா இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க, லெனின் மார்க்ஸ் அது இதுன்னு உலக தத்துவம்லாம் பேசுவாங்க. திருக்குறளை எழுதியது யாருன்னு கேட்டா டப்புன்னு கருணாநிதின்றுவாங்க. அந்த மாதிரியான சில அறிகுறிகள்லாம் உடன்பிறப்புகள்கிட்ட தென்படும். பயங்கரமான பொலிட்டிக்கல் நாலேஜ் எங்களுக்கு தான், பயங்கரமான வந்து பாத்தீங்கன்னா அரசியல் புரிதல் முற்போக்கெல்லாம் நாங்க தான் சொல்லுவாங்க. திடீர்னு அவங்க எதனா வாழை கொலையவோ இல்லை ஏதாச்சும் ஒரு பழம் தொங்கிட்டு இருக்கிறதே பார்த்தாங்கன்னா அப்படியே அத்துட்டு ஓடிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு லைன்ல நின்று சோறு வாங்க தெரியாது. குறிப்பா கறி சோறு அப்படின்னா லைன்ல நின்று வாங்கி தரணும் தெரியாது. அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு
கிடைக்கிறத புடுங்கிட்டு ஓடிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா வந்து நாங்க தான் உலகத்திலே அறிவாளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இவங்க கிட்ட நம்ம கேட்குற முதல் கேள்வி என்னன்னா, இப்போ உங்களுக்கு மாத்தி ஓட்டு போட்டுட்டாங்க, உங்களுக்கு போடாம விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க ஐடியில் இருக்கிறவங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு சோறு எல்லாம் நீங்க சொல்லி காட்டுறீங்க, சோறு போட்டதே கருணாநிதி அவர்கள் தான்ட்டு. ஐடியில் இருக்கிறவங்க மட்டும் ஓட்டு போடலப்பா. பெண்கள், ஏகப்பட்ட பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏங்க அவங்களுக்கு எதனா ஒன்று சொல்லு பார்க்கலாம், தைரியம் இருந்தால் சொல்ல. ஏகப்பட்ட பெண்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. போன தடவை உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க பேசு. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க அவ்வளோ பேர் விஜய்க்கு இந்த வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க. பேசு பார்க்கலாம், தைரியம் இருந்தா பேசுங்க. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. வாயை திறந்து பாரு. இப்ப சொன்னீங்கல்ல இந்த ஐடி அதெல்லாம், இதுவே போலிங்க்கு முன்னாடி சொல்றது தைரியம் இருந்துச்சா? சொல்ல வேண்டியது தானே அப்ப. எலெக்ஷன் போலிங்லாம் முடிஞ்சு இப்ப ஏதோ இந்த இந்த மொமெண்ட்ல இவங்க ஆணவம் ஆரம்பிக்குது பாருங்க. புரியுதா? ஓட்டு கேட்க வரும்போது நீங்க வாசல்ல குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வாங்கி குழந்தைய குளிப்பாட்டி கழுவி விட்டுட்டு ஏதாச்சும் துணி துவச்சிட்டு இருந்தீங்கன்னா வாங்கி ஜெட்டி முதல் கொண்டு துவச்சு போட்டு போவாங்க. ஆனா அடுத்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கலர் மாறுறாங்க பாருங்க, ஆட்டிடியூடு. ஒன்றும் இல்லைங்க, நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ ஐடி ஊழியர்கள் சாப்பிட்ற சாப்பாடு கருணாநிதி போட்டது, சரி. கருணாநிதி குடும்பம் சாப்பிட்ற சாப்பாடு யார் போட்டது? கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்குறதுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டாரு. அவர் வந்து ட்ரெயினில் வேற மாதிரி வந்தார் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி வந்து கதை வசனம்லாம் எழுதி ஏதோ சம்பாதிச்சார், ரைட், இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எத்தனை கிளை, அந்த கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்து கிளைகள் அப்படின்னு பார்த்தா அது அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு குடும்பம். ஒவ்வொருத்தரும் பயங்கரமான பொசிஷன்ல இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் உச்சத்தில் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய என்ன சொல்றது, கொள்ளு பேரனா பேரா, ஆமா கொள்ளு பேரா, இன்பநிதி, ரஜினி கமல் ரெண்டு பேரையும் ஒன்னா ஒரே படத்தில் நடிக்க வச்சு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு முதலாளியா இருக்காரு ரஜினி. கமலுக்கு இருக்காருப்பா, என்ன பண்ணலாம்? அந்த இன்பநிதி சாப்பிட்ற சாப்பாட்டை யார் போட்டது? இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கையில் இருக்கிற இருப்பே 10,000 தான் சொல்லி அபிடவிட்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாரு. பாருங்க, 10,000 வச்சுக்கிட்டு அவரு என்னென்னமோ பண்ணிட்டாரு. அவ்வளோ செலவு பண்ணியும் அவருக்கு 10,000 மீதி இருக்குது. இன்னும் கொடைக்கானல் போயிட்டாரு குடும்பத்தோட. ஏன்னா சென்னை சரியான சூடு. அவர் பாட்டுக்கு அங்க போயிட்டு குழு குழு ரெஸ்டாரண்ட்ல தங்கிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பயங்கரமா அப்படி இருக்கிறாரு இல்லையா? யார் போட்ட காசு அது? யாரு காசு அது? யாரு காசு? என்ன வேலைக்கு போனார் ஐயா ஸ்டாலின் அவர்கள்? இன்னொரு பக்கம் உதயநிதி குடும்பத்தோட துபாய்க்கு போயிட்டாரு. துபாய்க்கு போயிட்டு அங்கிருந்து அப்படியே பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போறாரு. அது யார் போட்ட காசு? யாரு காசு அது? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஆனா ஐடி ஊழியர்கள் சாப்பிடுற காசு வந்து கருணாநிதி போட்டது. அவன் ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் நைட் டியூட்டி பார்த்து தூக்கம் இல்லாம டிப்ரெஷன் ஆகி டிப்ரெஷனுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்ணை சுற்றி சின்ன வயசுலேயே கருவளையம் வந்து முடி கொட்டி போயிட்டு வழுக்கையாகி கண்ணாடியை போட்டுக்கிட்டு அவன் கஷ்டப்பட்டு படித்து எல்லாத்துக்கும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது சோறு போட்டதே கருணாநிதி. வேற யாருக்கும் அவங்க படிப்புக்கும் மற்ற யாருக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க அப்பா அம்மா கூட இல்லை இல்லையா? சரி, இங்கே மட்டும்தான் அப்படி இருக்கியா? பெங்களூர்லேருந்து மற்ற மாநிலங்கள் எல்லாமே எங்கேயோ இருக்குது ஐடியில். அதெல்லாம் யார் காரணம்? அப்போ உனக்கு ஓட்டு போடல அப்படின்ன உடனே நீ எவ்வளவு கேவலமா பேசுறல்ல. சோற்றால் அடித்த பிண்டங்கள்னு சொல்லி கருணாநிதி பேசினாருங்க, மக்கள் ஒரு தடவை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. நான் கேட்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி. அதாவது 2021 உங்களுக்கு ஓட்டு போட்டதுல 47% பேர் யங்ஸ்டர்ஸ் 47% பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதே விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க. இதே ஐடி ஊழியர்கள் அவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க. அப்பெல்லாம் அவங்க புத்திசாலிகளா இருந்தாங்க, அப்பெல்லாம் அவங்க அரசியல் புரிதல் உள்ளவங்களா இருந்தாங்க, அப்பெல்லாம் அவங்க தெளிவானவங்களா இருந்தாங்க, சரியானவரை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அவங்களை நீங்க புகழ்ந்தீங்க. 5 வருஷம் கழிச்சு அவங்க மாத்தி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கு சாபம் விடுறீங்க. அப்போ அந்த 5 வருஷத்துல அவங்க இப்படி மாறினதுக்கு காரணம் எப்படி? அப்ப புத்திசாலிகளா இருந்தவங்க இப்ப தற்கொலையா மாறிட்டாங்களா? அப்ப புத்திசாலியா இருந்தவங்க இப்ப அரசியல் புரிதல் இல்லாதவங்களா மாறிட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாதா? விஜய் புதுசா வந்திருக்காரு, விஜய்க்கு அனுபவம் கம்மி, அவர் வந்து இனிமேதான் அரசியல்ல நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் உங்களுக்கு போடல? விஜய்க்கு ஏன் ஓட்டு போட்டாங்க யங்ஸ்டர்ஸ்? ஏன்னா அந்த 5 வருஷமா நம்ம ஒரு கவர்மெண்ட் கொடுத்தோம்ல, அதை பார்த்து அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காங்கல்ல. இந்த ஏரியாவை எப்ப பேசுவீங்க? இதை எப்பயா பேசுவீங்க? நமக்கு ஓட்டு போட்ட ஒருத்தங்க நமக்கு போடாம நம்ம வேணான்ட்டு நொந்து போயிட்டு புதுசா வந்தவரா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நம்ம கிட்ட ஏதோ தப்பு இருந்திருக்கு. 5 வருஷமா நம்ம என்னத்தையோ பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் அவ்வளோ போதைப் பொருள் புழக்கம் இருந்திருக்குது, தமிழ்நாட்டில் அவ்வளோ உமன் சேஃப்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்குது, தமிழ்நாட்டில் அவ்வளோ லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருந்திருக்குது, அவ்வளோ கொள்ளைகள் நடந்திருக்குது.
இது எல்லாமே நம்ம நடக்க விட்டு வேடிக்கை பார்த்திருக்கோம், அல்லது நம்மளால அதை தடுக்க வக்கு இல்லாம இருந்திருக்கோம். இதனால வெறுப்படைஞ்சு சலிப்படைஞ்சு அவங்க ஓட்டை மாத்தி போட்டாங்க அப்படின்ற உங்க சைடு இருக்கிற பிரச்சனையை ஏன் நீங்க உணரவே மாட்டேங்கிறீங்க? இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஊருக்கெல்லாம் சாபம் கொடுத்துன்னு உட்காந்துக்கிறீங்க. ரிசல்ட்டே இன்னும் வரலையா? நீங்க ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோன்னு கூட தெரியாது. அதுக்குள்ள என்னது? இது ஒன்றும் இல்லைங்க. இப்போ தாங்கள் செஞ்ச சாதனைகளையோ அல்லது தாங்கள் செய்த விஷயங்களையோ சொல்லி ஓட்டு கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டார், ஞாபகம் இருக்கா? இதே யங்ஸ்டர்ஸை பார்த்து, எப்பா தம்பிகளா, அதை கேட்ட டோன் பாருங்க. நான் தான் உங்களையெல்லாம் பண்ணி விட்டேன், நான்லாம் நீங்களாம் வந்து தெரிஞ்சிருப்பீங்க, ஃபெயில் ஆகிட்டு அரியரை வாங்கிக்கிட்டு நீங்கள் ஊர் ஊராக தெரிஞ்சிருப்பீங்க, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் காலேஜில் நிறைய பேர் படிக்கிறதுக்கு வேலையில் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு எதனா தலகணமாக திமிரா பேசினாரா? இல்லை, கெஞ்சி கேட்டார். எப்பா, அதாவது மகன் வயசு எல்லாருக்கும் பேரன் வயசு, அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு ஒன்று இருக்கு. அவர் கரெக்டாக பேசினாரு. எப்பா தம்பிங்களா, எங்கெல்லாம் மறந்துடாதீங்கப்பா, கொரோனால நாங்களாம் ஆல் பாஸ் போட்டு விட்டோம், நாங்கெல்லாம் உங்களை படிக்க வச்சோம், பாருங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இது ஒரு தலைவனுக்கு அழகா? மக்கள்கிட்ட அப்ரோச் பண்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல, இப்படி அப்ரோச் பண்ணுவாங்களா அல்லது இப்படி பேசுவாங்களா? நீ திங்கிற சோறை நான் போட்டது, இப்படி தின்னுட்டு வெக்கமே எல்லாம் போயிட்டு ஓட்டை மாத்தி போட்டு வந்துட்டேன். இந்த ரஞ்சித் படத்துலங்க, மெட்ராஸ் படத்துல ஒரு சீன் வரும். அவங்க ஆள் மாதிரியே அவங்க கூடயே அவங்க பிரச்சனைகள்லாம் வர மாதிரியே ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருப்பான். ஆனா டக்குன்னு அந்த மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, லேசா அவனை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்கன்னு உடனே அப்படி கலர் மாறுவான் தெரியுமா? நான் போட்ட எச்ச சோரை தின்னவங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவான் தெரியுமா? அப்ப பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும், கலைபுரம் நடக்கும். ரஞ்சித் சைலண்டா ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்கல்ல, பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு திமுக கொடி ஒன்று பறக்கும். இந்த விஷயம், இந்த அரசியல்வாதி வர்ற சீன்ல, இந்த அரசியல்வாதி பேசுற சீன்ல, அங்க ஒரு கலைபுரம் நடக்கிற சீன்ல திமுக கொடி பறக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாப்புல. அவ்வளோ டீட்டெயிலிங். ஏன்னா உங்களால அவ்வளவு தூரம் ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய இந்த திமிர் பிடிச்ச ஆட்டிடியூடால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு நாளும் ஒருபோதும் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய ஆணவத்தை நாங்கள் மாற்றிக்க மாட்டோம். ஆனால் எல்லாருக்கும் உட்காந்து சாபம் கொடுத்துட்டு இருப்போம் அப்படிங்கிற இந்த இந்த திமிர்த்தனம் இருக்குது இல்லை, இந்த ஆட்டிடியூட் இருக்குது இல்லை, இந்த ஆட்டிடியூடுக்கான நிரந்தர முற்றுப்புள்ளி, நிரந்தரமான முடிவுரை இந்த தேர்தலில் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னும் பொட்டியை திறந்து யாரும் எண்ணி பார்க்கல, ஆனா எண்ணி பார்க்கும்போது அப்படி ஒன்று இருக்கணும்னு சொல்லி நான் மனசார ஆசைப்படுறேன். இவங்க மறுபடியும் பவருக்கு வந்தா என்னென்னலாம் பேசுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கற்பனை மட்டும் பண்ணி பாருங்க. இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய டிபேட் ஓடிட்டு இருக்குதுல, விஜய் யாருக்கு அதிக சேதாரத்தை ஏற்படுத்துகிறார், விஜய் யாரை அதிகமாக பாதிக்கிறார், யார் வந்து அதிகமாக விஜயால் வந்து பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாக்கு வங்கியை இழக்கிறார்கள், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் ஓடிட்டு இருக்குது இல்ல. அந்த டிபேட்டுக்கான பதில் இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல தானே, எண்ணி பார்த்தா தானே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு சில அறிகுறிகள், பேய் வர்றத சில அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்ற மாதிரி, விஜயால யார் ரொம்ப பாதிக்கப்பட போறாங்க அப்படின்றத சில அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டா இந்த கும்பல் தாங்க, இந்த ஈகோ சிஸ்டம் தான். புலம்புது, கதறுது, சாபம் விடுது, திட்டுது, 25 வயசுக்கு மாத்தணும், 18 வயசுக்கு ஓட்டு போடுறது இருக்கிறது முதல்ல வைக்க கூடாது, பூரா புரிதல் இல்லாமல் போட்டு வந்துடுறாங்க. 25 வயசுக்கு மாத்தணும். அதே 18ல இருந்து 25 வயசு இருக்கிறவங்க லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டாங்களே, அப்ப சுகமா இருந்துச்சா? இப்ப மாத்தி போட்டாங்கன்னு உடனே ஓட்டையே மாத்தும். பெண்களுக்கு ஓட்டு, இவங்களுக்குலாம் வந்து ஓட்டு எதுக்கு கொடுக்குறாங்க எதுவுமே தெரியறதில்ல. அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் வைப்பு ஃபன் அப்படின்னு பாக்குறாங்க, வந்து ஓட்டு போட்டு போயிடுறாங்க. அவளுக்கு இவளுக்கு அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது ஏன்? உங்களுக்கு தானே போட்டாங்க, நீ ரீட்டைன் பண்ண முடியல. அப்போ உன்னை பார்த்து அவங்க நொந்து நூலாகிற மாதிரி அவங்க கண்ணு முன்னாடி நீ 5 வருஷம் ஆட்டம் போட்டிருக்க, வெறுத்து போயிட்டு அங்க போய் ஓட்டு போட்டாங்க. அந்த தவறை நீ உணரு. அதை நீ உணர்ந்தா மேபி இதை விட கொஞ்சம் பெட்டரா நீ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு ஊர்ல உலகத்தில் இருக்கிறவங்கள பூரா முட்டாளு, அறிவில்லாதவங்க, தற்கொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னா மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைஞ்சு எல்லா கணக்குகளும் எல்லா கணிப்புகளும் படுதோல்வி அடைஞ்சு என்னடா நடந்துச்சு நமக்கு அப்படின்னு உட்காந்து கையில குச்சைசி வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிற ஆக பெரும் தற்கொலைகளாக நீங்க தான் இருப்பீங்க. இதான் உண்மை. அதுல மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு வந்து செந்தில்வேல் கனவுல கன்ஃபார்மா வந்திருப்பாரு கருணாநிதி. வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிஷனா வந்திருப்பாரு. வந்து ஒண்ணு எதையாச்சும் கொண்டு ஓங்கி சாத்துன்னு சாத்திருப்பாரு, அப்படி இல்லைன்னா நெஞ்சிலையும் மார்லையும் அடிச்சுக்கிட்டு கதறி இருப்பாரு, யாரா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு பிரிச்சு எடுத்துட்டாங்க. நீங்க பகைச்சிட்டு இருக்கிறது வெறும் ஐடி ஊழியர்கள் கிடையாதுங்க, இந்த ஒட்டுமொத்த என்ன சொல்றது, இந்த சோசியல் மீடியா ஒட்டுமொத்தம் ஆப்ரேட் பண்ற ஒரு கேங் இருக்குது இல்ல, அந்த கேங்கான லிங்க் பூரா அங்கங்க வேறு விட்டுட்டு அவங்க தான் இருக்கிறாங்க. அங்க பகைச்சிருக்கிறீங்க, தப்பான இடத்துல கை வச்சிருக்கிறீங்க, அதுக்கான அறுவடையை நிச்சயமாக செய்வீர்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.